இப்போ இருக்கிற நிறைய T20 லீக்ஸில் பார்த்தோன்னா வந்து இந்தியன் ஓனர்ஷிப்போட டாமினன்ஸ் தான் அதிகமாக இருக்குது. இப்போ பிக் பேஷ் லீக்குமே அதை உணர்ந்து அவங்களுமே வந்து இந்த இந்தியன் ஓனர்ஷிப்பை வந்து இப்போ கொண்டு வர போகிறாங்களா? பிபியோட இனாகுரல் சீசன் 2011 இருந்துச்சு. அப்போலேருந்து இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா அதே 8 டீம்ஸ் தான் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. எந்த ஒரு எக்ஸ்பான்ஷனுமே நடக்கலை. ஆனால் இப்போ எக்ஸ்பான்ஷனுமே நடக்க போகிறதா அதை பற்றியுமே வந்து ரீசெண்டாக த ஏஜ் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டில் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ டீட்டெயில்டாக நம்ம பிபிஎல் பற்றி பேசுவோம் இந்த வீடியோவில். கண்டிப்பாக இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து 4th டெஸ்ட்டை பற்றி பேசியே ஆகணும். So much of drama last day நம்ம ஜட்டு and வாஷிங்டன் சுந்தர் 2 saviors of Indian cricket team 2 wickets earlier வந்து லூஸ் பண்ணிருந்தோம். ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே, அதுவும் செகண்ட் இன்னிங்ஸோட ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே இந்தியன் டீம் வந்து 2 wickets லூஸ் பண்ணியிருந்தாங்க. தென் ஒரு ஃபைட் பேக் கேஎல் ராகுலா இருக்கட்டும், அதுக்கப்புறம் சுப்மன் கில் அண்ட் தென் நம்ம வாஷிங்டன் சுந்தர் அண்ட் ஜட்டு 3 பிளேயர்ஸ் செஞ்சுரி ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. அதுவும் நம்ம ஃபைனல் டேல வந்து ஸ்டோக்ஸ், ஜாக் ராலி எல்லாருமே வந்து காலில் விழாத குறையா வந்து தயவு செஞ்சு மேட்சை முடிச்சுக்கலாம்ப்பா, எங்களுக்கு பால் போட்டு போட்டு டயர்ட் ஆகிட்டோம், ஸோ ஹேண்ட் ஷேக்கை கொடுத்து சுமூகமாக முடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி கிட்ட வராங்க. ஆனால் ஜட்டு அண்ட் வாஷி வந்து அவங்கள ஜஸ்ட் இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருந்தாங்க. பென் ஸ்டோக்ஸ் அங்கேருந்து வந்து ஜட்டு கிட்ட என்ன கேட்கிறாரு, நீ என்ன 100 ஸ்கோர் பண்ண போறியாடா ஹாரி ப்ரூக் அண்ட் பென் டக்கெட் எதிரா என்னடா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அதுக்கு ஜட்டு வந்து நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் என்ன வாக் ஆஃப் பண்ணிட்டு போக முடியுமா அப்படின்னு கேட்கறதுக்கு ஜஸ்ட் ஹேண்ட் ஷேக் மட்டும் கொடுத்துட்டு போங்கப்பா அப்படின்ற மாதிரி தான் பென் ஸ்டோக்ஸ், ஜாக் ராலி எல்லாருமே வந்து கெஞ்சிட்டு இருந்தாங்க. ஆனால் ஜட்டு வந்து கொஞ்சம் கூட அவங்களை மதிக்க கூட இல்லை. இங்கிலாந்து கிரிக்கெட் டீமே வந்து செகண்ட் இன்னிங்ஸ்ல இதே மாதிரி ஒரு நிலைமையில வந்து அவங்களோட டெய்லண்டர்ஸ் பேட் பண்ணிட்டு இருக்கிறப்போ வந்து 100 ஸ்கோர் பண்றதுக்கு கிட்ட இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களுமே ஸ்கோர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா தான் வந்து ஹேண்ட் ஷேக் கொடுத்துட்டு போவாங்க. ஸோ அதுதான் இந்தியன் டீமுமே பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஜட்டு அவங்க கிட்ட வந்து ஹாரி ப்ரூக், பென் டக்கெட் கிட்ட எல்லாம் பால் கொடுத்து போட சொன்னாரு. நீங்களா as a கேப்டனா உங்களோட பவுலர்ஸ் வந்து ட்ரெயின் அவுட் ஆகிட்டாங்க, ஸோ இனிமே அவங்க கிட்ட வந்து பாலை கொடுத்து போட சொல்ல முடியாது அப்படின்னு நீங்களா அந்த டிசிஷன் எடுத்திருக்கீங்க. ஸோ இது எப்படி வந்து நீங்க அப்படி சொல்ல முடியும்? அதுவும் ஜட்டு 80 ரன்ஸ் கிட்டத்தட்ட வந்து உங்களோட மெயின் பவுலர்ஸ் கிட்ட தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஒரு 10-12 ரன் தான் வந்து ஹாரி ப்ரூக்கோ பென் டக்கெட் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. எனிவே இப்போ இந்த 4th டெஸ்ட் வந்து இந்தியன் டீம் சக்சஸ்ஃபுல்லா பேட்டில் அவுட் பண்ணி வந்து டிராப் பண்ணியிருக்காங்க. இனிமே அஃப்கோர்ஸ் இந்தியன் டீம் காண்ட் வின் த சீரிஸ். நம்மளால வந்து 5th டெஸ்ட்ல வந்து வின் பண்ணாலுமே இந்த சீரிஸ் டிரால தான் முடியும். எனிவே 5th டெஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 2 டீம்ஸ்மே வந்து சில சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ரிஷப் பந்துக்கு பதிலாக நாராயண் ஜெகதீஷனை வந்து இப்போ இந்தியன் டீமுக்குள்ள வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஒரு டிசர்வ்டு கால் அப், ஸோ மெய்டன் டெஸ்ட் கால் அப் ஃபார் நாராயண் ஜெகதீஷன், நம்ம ஃபார்மர் சிஎஸ்கே பிளேயர். நாராயண் ஜெகதீஷன் பற்றி வந்து ஒரு 2 months பேக் வந்து நம்ம ஒரு வீடியோ கூட போஸ்ட் பண்ணியிருப்போம். கண்டிப்பாக அந்த வீடியோ செக் அவுட் பண்ணி பாருங்க, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ எஸ், நாராயண் ஜெகதீஷன் ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் ஹிம். அண்ட் அப்படி நம்ம இங்கிலாந்து சைடுக்கு வந்தோம்னா அவங்க வந்து ஜேமி ஓவர்டனுக்கு வந்து ஒரு கால் அப்பை கொடுத்துருக்காங்க. அவருமே ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் இப்போ ஜாயின் பண்ணுறாரு ஸ்குவாடை. பார்க்கலாம் இவங்க 2 பேருமே வந்து சான்ஸ் கிடைச்சதுன்னா எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு. ஸ்டோக்ஸ் 5th டே அப்போ வாஸ் லிம்பிங், அதனால தான் வந்து இந்தியன் டீம் கிட்ட ட்ரா ஆஃபர் பண்ணிட்டே இருந்தாரு. மோஸ்ட்லி 5th டெஸ்ட் அப்போ பென் ஸ்டோக்ஸ் இருக்க மாட்டார் அப்படின்ற மாதிரி பேச்சுகள் இப்போ அடிப்படுது. ஸோ அதுக்கு பதிலாக தான் இப்போ ஜேமி ஓவர்டனை ஸ்குவாட்ல இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஆஷஸ் 2025 ஒரு முக்கியமான டூர்ன்ற காரணத்தால கண்டிப்பாக பென் ஸ்டோக்ஸ் இந்த 5th டெஸ்ட்டுக்கு ரூல்ட் அவுட் ஆகிடுவார். ஆர்ச்சருமே நெக்ஸ்ட் டெஸ்ட்ல ஸ்டார்ட் ஆகிறது கடினம் தான். ஸோ அவருக்கு பதிலாக மேபி கஸ் ஆட்கின்சனை வந்து ட்ரை அவுட் பண்ணுவாங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் தேர் பிளேயர்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து தே நீட் சம் ரெஸ்ட் இப்போதைக்கு. ஏன்னா 5th டெஸ்ட் வந்து சீக்கிரமாக வேற ஆரம்பிக்குது, இன்னொரு ஐ திங்க் 2 or 3 டேஸ்ல ஆரம்பிக்குதுன்ற காரணத்தால கண்டிப்பாக மோஸ்ட் ஆஃப் தேர் பிளேயர்ஸ் மைட் வார்ம் த பெஞ்ச். SA20 பிளேயர் ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் நவ் ஓப்பன். ஸோ இது வந்து சவுத் ஆப்பிரிக்கா கிரிக்கெட்காக அவங்களோட டொமஸ்டிக் பிளேயர்ஸ்லாம் இப்போ ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அண்ட் எஸ், மோஸ்ட் ப்ராபப்லி நமக்கு வந்து அஃபிஷியல் லிஸ்ட் வந்து கூடிய விரைவில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த லிஸ்ட்டெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் அவங்க கேதர் பண்ணி அதை ஷார்ட் லிஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் நமக்கு அஃபிஷியலாக வந்து லிஸ்ட் ரிவீல் பண்ணுவாங்க. எனவே இப்போதைக்கு இந்த ரெஜிஸ்ட்ரேஷனை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நிறைய சவுத் ஆப்பிரிக்கா கிரிக்கெட் ஃபேன்ஸ் வந்து இப்போ இந்த WCL, அதாவது வேர்ல்டு சாம்பியன்ஷிப் ஆஃப் லெஜண்ட்ஸை பார்த்ததுக்கு அப்புறமா ஏபி டிவிலியர்ஸோட ரிட்டனை வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அவர் எப்பப்பா திரும்ப ப்ரொஃபஷனல் கிரிக்கெட் பிளே பண்ண வருவார்? ஏபிடி வந்து லெஜண்ட்ஸ் லீக் கிரிக்கெட் பிளே பண்ண வேண்டிய ஆளே கிடையாது, அவர் வந்து SA20 IPL மாதிரி லீக்ஸ் பிளே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் பிராக்டிகலி தட்ஸ் இம்பாசிபிள். அண்ட் ஏபிடி ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வந்து பிராண்ட் அம்பாசிடர் ஆஃப் SA20 இருக்கிற காரணத்தால கண்டிப்பாக as a player he can't participate. அவர் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் கிரிக்கெட்லேருந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 2021 ரிட்டையர் ஆகிட்டாரு. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்டாக ஏபிடியால் IPLோ இல்லை SA20 மாதிரி லீக்ஸில் திரும்ப பிளே பண்ண முடியாது. அஃப்கோர்ஸ் ICC ஸ்டேட்டஸ் இல்லாத லீக்ஸில் கண்டிப்பாக ஏபிடியால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அதனால தான் வந்து இப்போ WCL பிளே பண்ணிட்டு இருக்காரு. இந்த WCL 2025 இந்தியா vs பாகிஸ்தான் மேட்ச் பார்த்தீங்கன்னா உங்க எல்லாருக்குமே தெரியும் கேன்சல் ஆகியிருக்கும். அதாவது இந்த நிறைய இந்தியன் டீம் பிளேயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து என்னால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது, என்னால் பிளே பண்ண முடியாதுன்னு சொன்ன காரணத்தால் பார்த்தீங்கன்னா அந்த மேட்சை வந்து கேன்சல் பண்ணியிருப்பாங்க. லைக்விஸ் ஏஷியா கப் 2025 பார்த்தீங்கன்னா வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, நடக்க போகிறதுப்பா செப்டம்பர் மாதத்தில் ஆரம்பிக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதில் வந்து இந்தியா vs பாகிஸ்தான் மேட்ச் நடக்குமா அப்படிங்கிற டவுட் வந்து எல்லாருக்குமே இருக்குது. இப்போ வரைக்குமே அது கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது. எந்த ஒரு அஃபிஷியல் கன்ஃபர்மேஷனுமே நமக்கு கிடைக்கல. ஸோ பொறுத்திருந்தா பார்க்கலாம் இந்தியா vs பாகிஸ்தான் மேட்சஸை வந்து திரும்ப நம்மளால ICC ஈவெண்ட்ஸில் பார்க்க முடியுமா அப்படின்னு. ரீசெண்டாக ட்விட்டரில் நிதிஷ்குமார் ரெட்டி ஒரு கிளாரிஃபிகேஷன் போஸ்ட் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருப்பாரு. அதாவது SRHக்கும் அவருக்கும் இருக்கிற அந்த ரூமர்ஸை பற்றி வந்து பேசியிருந்தாரு. என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஸோ என்னோட கனெக்ஷன் வித் SRH வந்து
இஸ் பில்ட் ஆன் ட்ரஸ்ட், ரெஸ்பெக்ட் அண்ட் இயர்ஸ் ஆஃப் ஷேர்டு பேஷன். ஸோ நான் எப்பவுமே இந்த டீமோட ஸ்டாண்ட் பையா இருப்பேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. எஸ், அவர் டோட்டலாகவே வந்து இந்த ரூமர்ஸ்லாம் ரிஜெக்ட் பண்ணியிருக்காரு. என்னடா ரூமர், என்னடா பேசிட்டு இருக்கேன்னு கேட்குறீங்களா? அதாவது நிதிஷ்குமார் ரெட்டி வந்து எஸ்ஆர்ஹெச்லேருந்து லீவ் ஆகி இன்னொரு ஃப்ரான்ச்சைஸியை ஜாயின் பண்ண போகிறாரு ட்ரேட் மூலியமா அப்படின்ற மாதிரி ரூமர்ஸ் வந்துச்சு. ஸோ அந்த ரூமர்ஸை கிளாரிஃபை பண்ணுற விதமாக பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார் ரெட்டி அஃபிஷியலாகவே ஒரு போஸ்ட் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காரு. சஞ்சு சேட்டா, நீங்களும் இதே மாதிரியே சிஎஸ்கேக்கு நான் வர போறேனா இல்லையா அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் போஸ்ட் ஒன்று ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா மக்களாகிய எங்களுக்குமே வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைச்ச மாதிரி இருக்கும். நாங்களும் இந்த மாதிரி லூஸ் தனமா பேசிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. சிஎஸ் கூடிய விரைவில் உங்ககிட்ட இருந்துமே ஒரு கிளாரிஃபிகேஷன் போஸ்ட்டை எதிர்பார்க்கிறோம். as you all know, BBL is owned by Cricket Australia. அவங்களோட போர்டே ஓன் பண்ணக்கூடிய லீக் தான் வந்து இந்த BBL. மற்ற லீக்ஸ்ல SA20, ILT20, MLCல பார்த்தீங்கன்னா வந்து பிரைவேட் ஓனர்ஷிப், which means அந்த லீக்ஸ்ல இருக்கக்கூடிய பிரான்ச்சைசிஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்தியன் கம்பெனிஸ் ஓன் பண்றாங்க. அண்ட் இப்போ ரீசெண்டா The 100லயுமே வந்து ஸ்டேக்ஸ்லாம் வந்து பிரிச்சு விட்டுருப்பாங்க. ஸோ நம்ம சன்ரைசர்ஸ் குரூப் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் 100% ஐ திங்க் வந்து ஸ்டேக்ஸ் வாங்கியிருப்பாங்க. ஈவன் LSG ஃப்ரான்ச்சைசி ஓன் பண்ற சஞ்சீவ் கோயங்கா பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் ஸ்டேக்குமே வாங்கியிருப்பாரு. அதனால தான் இப்போ மான்செஸ்டர் ஒரிஜினல் டீம் பார்த்தீங்கன்னா வந்து மான்செஸ்டர் சூப்பர் ஜெயின்ஸா வந்து ரீபிராண்ட் ஆகியிருக்காங்க. ஸோ 2026லேருந்து அந்த டீமோட நேம் வந்து மான்செஸ்டர் சூப்பர் ஜெயின்ஸ் தான் இருக்கும். ரிப்போர்ட்டட்லி இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டுக்குமே நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க. இப்போ இந்த இந்தியன் கம்பெனிஸ்லாம் வந்து ஸ்டேக் வாங்கினதுக்கு அப்புறமா தட்ஸ் வை கிரிக்கெட் ஆஸ்திரேலியாவுமே பார்த்தீங்கன்னா இப்போ டாக்ஸ்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது இந்தியன் கம்பெனிஸை வந்து BBL இன்வால்வ் பண்ணலாமா அப்படின்னு. இப்போதைக்கு கிரிக்கெட் ஆஸ்திரேலியா வந்து எக்ஸ்பான்ஷனை பத்தி எதுவுமே யோசிக்கல. ஸோ அதே 8 டீம்ஸோட தான் வந்து BBL வந்து கண்டினியூ ஆக போகுது. ஸோ எக்ஸிஸ்டிங் நம்பர் ஆஃப் கிளப்ஸோட ஸ்டேக்ஸ்லாம் வந்து சோல்ட் ஆனதுக்கு அப்புறமா வந்து மேபி எக்ஸ்பான்ஷன் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இவ்வளவு நாட்களா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு டவுட் இருந்திருக்கும், எதுக்காகப்பா 2 சிட்னி டீம் 2 மெல்பர்ன் டீம் வந்து BBL இருக்கு அப்படின்னு. ஸோ சிட்னி சிக்ஸர்ஸ், சிட்னி தண்டர்னு 2 டீம் இருக்கு. அதே மாதிரியே மெல்பர்ன் ரெனிகேட்ஸ் அண்ட் மெல்பர்ன் ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 டீம்ஸ் இருக்கு. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டுமே பிக் சிட்டிஸ்ன்ற காரணத்தினால தான் வந்து 2 டீம்ஸ் வந்து அலோகேட் பண்ணியிருந்தாங்க 2011 அப்போ. பட் இப்போ கரண்ட் சிச்சுவேஷன்ல பார்த்தோம்னா வந்து கேன்பெராக்குமே ஒரு டீம் வந்து கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அதுக்கான புஷை வந்து நடத்திட்டே தான் வராங்க. மேபி எக்ஸிஸ்டிங் கிளப்ஸோட ஸ்டேக்ஸ்ல வந்து சோல்ட் ஆனதுக்கு அப்புறமா கேன்பெரா பேஸ்டு டீமுமே கண்டிப்பா BBL எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கிரிக்கெட் ஆஸ்திரேலியா எதுக்காக இந்த பிரைவேட் ஓனர்ஷிப்பை வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு இவ்வளவு தயங்குறாங்கன்னா, ஸோ BBL அண்ட் அவங்களோட ஹோம் டெஸ்ட் சீசன் ரெண்டுமே வந்து ஒரே சமயத்தில் தான் ஷெட்யூல் செய்யப்பட்டிருக்கு. ஸோ இதுதான் வந்து ப்ரிஃபரன்ஸா இருந்திருக்கு பிராட்காஸ்டர்ஸ்க்குமே. ஆனா இப்போ பிரைவேட் ஓனர்ஸ்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் கேலண்டரே வந்து சேஞ்ச் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். ஆஸ்திரேலியன் டெஸ்ட் பிளேயர்ஸ்மே பார்த்தீங்கன்னா வந்து BBL தான் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரைவேட் ஓனர்ஸ்லாம் வந்து ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பா வந்து கேலண்டர் வந்து இதனால பாதிக்கப்படும் அப்படின்ற காரணத்தால தான் வந்து கிரிக்கெட் ஆஸ்திரேலியா வந்து இவ்வளவு நாட்களா வந்து அந்த பிரைவேட் ஓனர்ஷிப்பை வந்து என்கரேஜ் பண்ணாம இருக்காங்க. இந்த வருஷம் கூட எடுத்துக்கிட்டீங்கன்னா BBL அண்ட் ஆஷஸ் வந்து ஒரே சமயத்தில் தான் வந்து நடக்க போகுது. ஆஸ்திரேலியன் டெஸ்ட் ஸ்டார்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஆஷஸ் ப்ளே பண்ணுவாங்க அண்ட் ஆஸ்திரேலியன் ஒயிட் பால் பிளேயர்ஸ்லாம் வந்து BBL ப்ளே பண்ணுவாங்க. லேட்டர் திஸ் வீக் கிரிக்கெட் ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா ரெகுலர் போர்ட் மீட்டிங் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போதைக்கு டிசிஷன் எதுவும் எடுக்க போகிறது கிடையாது. ஃபைனல் டிசிஷன் ரிகார்டிங் பிரைவேட் ஓனர்ஷிப் பார்த்தீங்கன்னா வந்து லேட்டர் இந்த இயர் எடுக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மேஜர் ஸ்டேக்ஸ் வந்து இந்தியன் ஓனர்ஸ்க்கு ஷேர் பண்ணா மட்டும்தான் ரீபிராண்டிங் ஆஃப் நேம் அண்ட் ஜெர்சிஸ் நடக்கும். ஆர்எல்ஸ் டீமோட நேம்ஸ் அண்ட் ஜெர்சிஸ் வந்து அதே மாதிரி தான் கண்டினியூ ஆகும். ஐ எம் டோட்டலி அகேன்ஸ்ட் ரீபிராண்டிங். மேபி மைனாரிட்டி ஸ்டேக்ஸ் மட்டும் ஷேர் பண்ணி அதே டீமோட நேம்ஸ் வச்சா மட்டும் தான் ஐ வில் பி ஹாப்பி. ஏன்னா இந்த மாதிரி எவ்ரி லீக்ல வந்து இந்தியன் ஓனர்ஸே வந்து ஃபுல்லா டாமினேட் பண்ணாங்கன்னா அது பார்க்குற மக்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப எரிச்சலா இருக்கும். சரி, இன்கேஸ் மெல்பர்ன் சூப்பர் கிங்ஸ் ஆர் சிட்னி சூப்பர் கிங்ஸ் ஏதாவது ஒரு பிரான்சைசி வந்தா நீங்க ஹாப்பியா இருப்பீங்களா அப்படிங்கறத கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. பிஃபோர் வி ராப் திஸ் வீடியோ, ஒரு லேட்டஸ்ட் அப்டேட். இப்போ எல்லா IPL பிரான்சைசிஸுமே அவங்களோட IPL 2026 ப்ரிப்பரேஷனை கிக் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி SRH வந்து அவங்களோட பவுலிங் கோச்சை கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க வருண் ஆரன் அப்படின்னு. நம்ம ஆல்ரெடி அதை பத்தி பேசியிருப்போம். KKR ஒரு கம்ப்ளீட் மேக் ஓவர் அவங்களோட கோச்சிங் ஸ்டாஃப்ல பண்ண போறாங்க அப்படின்னு நிறைய ரூமர்ஸ் வந்துட்டு இருந்தது. அண்ட் இப்போ அது ஆல்மோஸ்ட் அஃபிஷியலாவே மாறி இருக்கு. எஸ், சந்திரகாந்த் பண்டிட் பாரு அஃபிஷியலா இப்போ KKR ஹெட் கோச் பொசிஷன்ல இருந்து லீவ் ஆகியிருக்காரு. அண்ட் சந்திரகாந்த் பண்டிட் ஹஸ் டிசைடட் டு எக்ஸ்ப்ளோர் நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு KKR சொல்லியிருக்காங்க. மேபி வேற ஏதாவது ஒரு பிரான்ச்சைசிக்கு மூவ் ஆன் ஆகிறாரா அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பண்டிட் 3 இயர்ஸ் KKR ஓட ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்ட் 2024ல KKR ஓட 3rd IPL ட்ராஃபியுமே வந்து லிஃப்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாரு. முடிஞ்சா ஃபிளெமிங்க்கு பதிலாக சந்திரகாந்த் பண்டிட் கூட ஹெட் கோச்சா வந்து CSK வந்து அப்பாயிண்ட் பண்ணாங்கன்னா அப்போ நம்மளோட டொமஸ்டிக் பிளேயர் ஸ்கோர் வந்து இன்னுமே வந்து சூப்பரா மாறும். ஏன்னா நம்ம சந்திரகாந்த் பண்டிட்டுக்கு வாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அபவுட் இந்தியன் பிளேயர்ஸ். KKR பவுலிங் கோச் பரத் தருணுமே வந்து லீவ் ஆகிறார் அப்படின்னு வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒர்க் பண்ற கௌரவ் குப்தா வந்து ட்விட்டர்ல வந்து ரிவீல் பண்ணியிருந்தாரு. எஸ், அது கூட அவர் சேர்த்து என்ன சொல்லியிருந்தாருன்னா
சிஎஸ்கே வந்து பரத் அருணை வந்து டார்கெட் பண்றாங்க அப்படின்னு ஒரு சோர்ஸ் அவர்கிட்ட சொல்லியிருந்தாராம். தென் லேட்டர் ஆன் செக் பண்ணி பார்த்தப்போ சிஎஸ்கே அஃபீஷியல் வந்து அந்த நியூஸை வந்து டினை பண்ணியிருக்காரு அப்படின்னு வந்து கௌரவ் குப்தா சொல்லியிருக்காரு. ரிப்போர்ட்டட்லி டுவேன் பிராவோமே வந்து நைட் ரைடர்ஸ் மென்டார் பொசிஷன்லேருந்து லீவ் ஆகிறார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிப்போர்ட்ஸ் வந்துச்சு. இப்போ நடந்து முடிஞ்ச எம்எல்சிலுமே வந்து எல்ஏ கேர் ரொம்பவே பேடாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ மோஸ்ட்லி பிராவோ எக்ஸிட் ஆகிடுவாரு. ப்ராப்ளி அவர் சிஎஸ்கே ஜாயின் பண்ணுறதுக்குமே பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. எனிவே இட் லுக்ஸ் லைக் சிஎஸ்கே வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு அவங்களோட சப்போர்ட் ஸ்டாஃப்ல நிறைய சேஞ்சஸ் கொண்டு வர போறாங்க அப்படிங்கிறது மட்டும் கிளியரா தெரியுது. கேகேஆருமே எனி டைம் சூன் அவங்கள ஹெட் கோச் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ப்ராப்ளி இயான் மார்கனா இருக்கிறதுக்குமே பாசிபிலிட்டிஸ் இருக்குன்ற மாதிரி தான் ரிப்போர்ட்ஸ் வருது. பொறுத்து வந்து பார்க்கலாம் யாரை சைன் பண்ணாங்க அப்படின்னு. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் பீஷியஸ் பை.